ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்வியூ கொஸ்டின் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இப்போ கர்லி பிரேசஸ்குள்ள வேர் ஏ ஈக்குவல் டு 1, நெக்ஸ்ட்டு லெட் பி ஈக்குவல் டு 2, அடுத்து கான்ஸ்ட் சி ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கேன். ப்ராக்கெட்டுக்கு வெளியில் console.logல ஏபிசி இது மூணையுமே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதோட அவுட்புட் என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஓகே, கமெண்ட்ல சொல்லியிருப்பீங்க. இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எரர். இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வேர் கீவேர்டை பொறுத்தளவுக்கு அது ஒரு குளோபல் ஸ்கோப். ஆனால் லெட்டும் கான்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்கோப். இந்த இடத்துல கர்லி பிரேசஸ் வந்து ஒரு பிளாக்கு. அதனால வேறுங்கிறது குளோபல்ங்கிறனால அது எங்கே டிஃபைன் பண்ணாலும் பிரிண்ட் ஆகும். ஆனால் லெட்டும் கான்ஸ்ட்டும் பிளாக்குங்கிறனால அந்த பிளாக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அதுக்கு வெளியில் எங்கேயுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல பியும் சியும் பிரிண்ட் பண்ண முடியாதனால ரெஃபரன்ஸ் எரர்னு வருது. இன்கேஸ் பி அண்ட் சி இல்லாமல் வெறும் ஏ மட்டும் இருந்துச்சுன்னா 1ன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள்.